Taste the Daily. இப்போ என்னன்னா ஒரு வீட்டுல அதிகமா கடன் வாங்கினாலே நம்மனால அதை எப்படி சமாளிக்க முடியுது, வட்டி கட்டணும், அசல அடைப்பமா அப்படின்னு ஒரு குடும்பமே கஷ்டப்படுது. ஆனா ஒரு நாட்டுல நம்ம மாநிலத்துல இவ்வளவு கடன் வாங்கி இருக்கிறோமே, எப்படி நம்ம நிர்வாகம் பண்ணுவோம் அப்படிங்கிற அந்த அச்சம் அரசுக்கு இருக்காதா? அதுதான் கண்ணதாசனுடைய வரிகள் ஒன்று இருக்குது. விளம்பரத்தால் உயர்ந்தவங்க வாழ்க்கையில் நிரந்தரமாகாதுன்னு சொல்லிட்டு ஒரு பொன்மொழி ஒன்று இருக்குது. அதாவது இவங்க வந்த உடனே பொருளாதார நிபுணர் குழுன்னு போட்டாங்க. அது என்ன ஆச்சு? வேலை வாய்ப்பு கிடைச்சதா? வேலை வாய்ப்பு கிடைக்கல. முதலீடு அதிகரிச்சுதா? அதுவும் அதிகரிக்கல. தொழில் வளர்ச்சி பல நாடுகளுக்கு போனாங்க. அதான் பல நாடுகளுக்கு போனாங்க. எத்தனை திட்டங்கள் இங்க வந்தது? பெண்களுக்காக எத்தனை தொழிற்சாலைகள் கொண்டு வந்தாங்க? எத்தனை முதலீட்டாளர்கள் இங்க வந்து முதலீடு செஞ்சாங்க? அதை பத்தி ஒரு வெள்ளை அறிக்கை இருக்குதா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. மக்களுடைய வருமானம் அதிகரிச்சுதா? அதுவும் இதுல. அதாவது மாறாக பதிவுத்துறை கட்டணம் உயர்வு, அதுக்கப்புறமா பால் விலை உயர்வு, மின்சார கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு, வாகன ரிஜிஸ்ட்ரேஷன் அந்த வரி உயர்வு, குடிநீர் கட்டண உயர்வு, பால், பஸ்ஸு, இவங்க வந்து திட்டங்கள்லாம் கொண்டு வந்தாங்க. அதாவது கடன் வாங்குறது தப்பு இல்லை, திட்டங்கள் வந்து சரியாக செயல்படுத்த முடியுதான்னு பார்க்கணும். இவங்க இவ்வளோ கடன் வாங்கினாங்கல்ல, அது சரியான திட்டமிடல் இருக்குதா? அது இல்லை. அதாவது ஊழல் இல்லாமல் இருக்குதா? அது இல்லை. அது உண்மையிலே பயனாளிகளுக்கு போய் சேருதான்னாக்கா அதுவும் இல்லை. எக்கனாமிக்ஸில் வந்து ஒரு அடிப்படை தத்துவம் ஒன்று இருக்குது. அதாவது மக்களுக்கு நேரடியாக அவர்கள் கையில் போய் சேர வேண்டும் சொல்லிட்டு சொல்கிறாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா எம்எஸ்எம்இல இந்த அரசாங்கம் எந்த விதமான சப்போர்ட் கொடுக்கப்பட்டது? இன்றைக்கி 50 யூனிட்டுக்கு மேலே வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கு. 50,000 யூனிட்டுக்கு மேலே க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. எம்எஸ்எம்இக்கு என்ன சப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க இந்த அரசாங்கம்? ஜிஎஸ்டி. எங்க நீங்க மாநில அரசாங்கம் நீங்க என்ன சப்போர்ட் கொடுத்தீங்க? இன்னைக்கு வந்து அதாவது சொத்து வரியை வந்து எந்த அரசாங்கத்திலையும் வந்து நைட்டு 11:45 உயர்த்தது இல்லைங்க. கடந்த ஆட்சியில வந்து சொத்து வரி உயர்வுக்கு ஒரு குழு ஒன்று போட்டாங்க, 3 பேர் கொண்ட குழு, அதிமுக ஆட்சி காலத்துல. அதுக்கு திமுக எவ்வளவு போராட்டம் பண்ணுச்சு தெரியுங்களா? இன்னைக்கு வந்து 11:45 நீங்க சொத்து வரி உயர்த்துறீங்க. இது சாம்சங் தொழிலாளர்கள் பிரச்சனையில வந்து அவங்களுக்கு துரோகம் பண்றீங்க. சிபிஎம் வந்து மாநில பொதுக்குழுல அவங்க வந்து நிர்வாகமே இங்க சரியில்லை அப்படின்னு. ஆனா என்னன்னா ஒரு மிகப்பெரிய மக்கள் தொகை கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாநிலத்துல கடன் வாங்காம எங்கனால எப்படி நிர்வாகம் பண்ண முடியும்? கடன் வாங்குறது சார், திட்டங்கள் வந்து சரியாக செயல்படுத்தணும். இன்னைக்கு 4500 கோடி பேக்கேஜ் வாங்குனீங்க, நீங்க கடன் வாங்குனீங்க. எங்க ஏதாவது ஒரு இடத்துல சரியா தூர் வாருனீங்களா? தூர் வாரல. அதாவது வாய்க்கால், கால்வாய், குளம், குட்டைகள் எதுவுமே தூர் வரல. கேட்டாக்க 90% பணிகள் முடிஞ்சிச்சுன்றாங்க, 40% பணி முடிஞ்சிச்சுன்றாங்க. 20 சென்டிமீட்டர் மழைக்கே தாங்க மாட்டேங்குது. எல்லா மாவட்டம், அதாவது 40க்கு 40 வெற்றி கொடுத்ததும் இவங்க தான், சேத்த வாரி அடிச்சதும் இவங்க தான். அதாவது திராவிட மாடல்னு சொல்லி கொண்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு வந்து தமிழகத்துல சந்தி சிரிக்குதுங்க. அதாவது புரியுது. இப்ப என்னன்னா இன்னும் 1.5 வருஷம் தான் இருக்கு. அதாவது அதற்குள்ளாகவே நம்ம எவ்வளவு கடனா வாங்க முடியுமோ எல்லாத்தையும் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற ஏதாவது ஒரு பிளான், மாஸ்டர் பிளான் ஏதாவது இருக்குமோ? அந்த மாஸ்டர் பிளானை பத்தி எல்லாம் நம்ம நண்பர் தான் சொல்லணும். என்ன அவருக்கு தான் எல்லா விஷயமும் தெரியும். மாஸ்டர் பிளானு, இது ஜிஎஸ்டி வரி எல்லாமே புள்ளி விபரத்தோட சொல்லின்னு வர்றாரு. அதாவது இவங்க என்னன்னாக்கா இவங்களுக்கு இவங்களே புகழ்ந்துக்கிறது, இவங்களுக்கு இவங்களே மாலை போட்டுக்கிறது, எங்க சாதனையை நாங்க தான் முறியடிப்போம்னு சொல்றது. அதுக்கப்புறமா எந்த ஒரு தொலைநோக்கு திட்டமும் இல்லை. கேட்டாக்கா தமிழ்நாடு வந்து தேனாறு பாலாறு எல்லாமே ஓடுதுன்னு சொல்றாங்க. எதிர்கட்சியினர் வந்து கேட்டாக்கா நான் பதில் சொல்ல மாட்டேன். எதிர்கட்சி தலைவர்ன்றவர் வந்து மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதி, ஒரு நிழல் முதல்வர். நீ அவருக்கு பதில் சொல்ல முடியாதுன்னு எப்படி சொல்ல முடியும்? இது 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 வந்து கண்டிக்கத்தக்கது இல்லைங்களா? இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா எதுக்கு இருந்தாலும் மத்திய அரசு மீது பழி போட்டு போயிடுறாங்க. இப்ப கூட பாருங்க, நாளில இருந்து மத்திய அரசு எங்களுக்கு நீதி கொடுக்கலன்னு சொல்லிட்டு 10 நாள் இவங்க சேனல்ல எல்லாம் விவாதம் நடத்திக்கினே இருப்பாங்க. அதாவது இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா எதற்கும் வாய் திறக்காத இந்த கூட்டணி கட்சியினர், இவங்க மாவட்ட தலைவரே வந்து கொலை செய்யப்பட்டாரு, அதுக்கும் வந்து வாய் திறக்கல. அந்த அரசியல் பேசலாம். ஆனா இவ்வளவு கடன் வாங்கி ஒரு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த அரசுக்கு மக்கள் ஏன் இவ்வளவு கடன் அப்படிங்கிற கேள்வியை நாளைக்கு அவங்க களத்துல போய் நிற்கும் போது கேட்டாங்கன்னா அதுக்கு அரசு என்ன பதில் சொல்ல போகுது அப்படிங்கிறது தொடர்பாகவும் இன்னும் பல்வேறு விஷயங்களையும் நம்ம விரிவாக விவாதிக்கலாம். நன்றி சார் மகேந்திரன். ரொம்ப சுருக்கமாக இறுதிக்க. ரொம்ப சுருக்கமாக சொன்னாக்க நம்ம நண்பர், சீதையை கண்டேனா இல்லையா
அப்படின்றதுக்கு டைரெக்டாக எதுக்கும் பதில் சொல்ல மாட்டார். அர்பன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் சொல்கிறாரு. இங்கே சென்னையே எடுத்துப்போம். சென்னை மழை வெள்ளத்தில் 10 சென்டிமீட்டர் கூட மழை இல்லை. பார்த்தீங்கன்னாக்கா ஏடிஎம் வாசலில் 4 பேர் இறந்துட்டாங்க. அதாவது அவங்களுக்கு இப்போ மின்சார வாரியம் மூலமாக 5 லட்ச ரூபான்றாங்க. கள்ளச்சாராயம் குச்சி இறந்தவங்களுக்கு 10 லட்ச ரூபா, இவங்களுக்கு 5 லட்ச ரூபா தான். அதாவது பார்த்தீங்கன்னாக்கா எதற்கும் வந்து இவங்க பொறுப்பேற்றுக்க மாட்டாங்க. அதாவது போன ஆட்சியில் ஏதாவது பண்ணாக்கா அதுக்கு ஸ்டிக்கர் ஒட்டிப்பாங்க. ஸ்டிக்கர் ஒட்டிக்கிட்டு இது எங்களுடைய சாதனை, எங்கள் சாதனையை நாங்கள் தான் முறியடிப்போம், வேற யாரும் முறியடிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே மலர் மாலைகளை சூட்டிக்கிறாங்க. அதாவது ஆக்கப்பூர்வமான திட்டங்களாக இருக்கணும். நம்ம கடன் வாங்குறது வந்து பெருசு இல்லை, அது வந்து ஆக்கப்பூர்வமாக இருக்கணும். அது வந்து தொலைநோக்கு திட்டமாக இருக்க வேண்டும். அன்னன்னைக்கு போடுற திட்டமாக இருக்கக்கூடாது என்பதுதான் என்னோட கருத்து. புரியுது. இவ்வளவு கடன் வாங்கியும் திட்டங்கள் ஒண்ணுமே காணமே 3.5 வருஷத்துல அப்படிங்கிற அந்த ஆதங்கத்தை தான் இன்னைக்கு நம்ம பதிவு பண்ணியிருக்கிறோம். ஆனா இதுக்கான அந்த ஆத்திரம் மக்கள் மனசுல இருக்கு. அவங்க கேள்வியா முன்வைப்பாங்க. அதுக்கான பதிலுக்கு நீங்க எங்க போவீங்க, என்ன பண்ணுவீங்க அப்படிங்கறத பொறுத்து இருந்தா பார்க்க ரொம்ப ஒரே வரியில நீங்க சொன்ன கிணறு இருக்கு, கிணறு வெட்டின ரசீது இருக்கு, கிணத்தை காணுங்கிற கதையா இருக்கு. அது மக்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். கருத்து பதிவு செய்த கருத்துரையாளர்களுக்கு மிக்க நன்றி.